அரசை கண்டிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அஜித்குமாரோட கொலையை கண்டிச்சு அதுக்கு நியாயம் கேட்டு. கவின் கொலை நடந்து கிட்டத்தட்ட 5 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் டிவிக்கோட அபிஷியல் ஹேண்டில் இருந்து ஒரு ட்வீட் கூட வரல. இதுதான் கேள்வி. இப்ப நான் பாடின பாட்டுல ஏதாச்சும் உண்மை இருக்கா? நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, மாம சித்தப்பா, ஒரே ரத்தம் அப்படி நல்லா பாடல. இப்ப என்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்சாவது வேணும்னு கேட்டு பாருங்க. அண்ணா வாட்ச் அழகா இருக்கு, கொடுங்க. உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு எனக்கு தோணும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள், அந்த மாதிரி ரொம்ப அழகான டைட்டில் இந்த கனிமொழி. செயலையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. இந்தியாவிலேயே பரம்பரையா பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம். ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. நீ படிக்கவே கூடாது என்று நாங்குநேரியில் ஒரு மாணவனின் கைகள் வெட்டப்பட்டனவே, அந்த வெட்டப்பட்ட கைகளை நேரில் வரவழைத்து பரிசு கொடுத்து, தம்பி நீ இன்னும் படி, பெரியாரை படி, அம்பேத்கரை படி என்று மாணவர்களை நல்வழிப்படுத்துகிறாங்க. நடிகர் விஜய் என்ன சொன்னாரு? அவரு உன்கிட்ட சம்பவம் தொடர்பா பேசினாரா? என்ன உங்ககிட்ட பகிர்ந்துட்டாரு? சம்பந்தப்படி பேசுற தொல் திருமாவர்கள் 50,000, பிஜேஸ் 500, பிஜேஸ் 500, பிஜேஸ் 500. ஒண்ணுமே பண்ணி என்னையே தலைவனா ஏத்துக்கிட்டீங்க. ஒண்ணுமே பண்ணல தலைவா, இனிமேலும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த ஒரே நம்பிக்கையில தான் உன்னை தலைவனா ஒத்துக்கிறோம். முதல்வர் திரைப்படத்தில் நல்ல அரசியல் கட்சி தலைவராக நடித்து வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி. ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் அப்படின்னு அந்த பத்திரிகை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒவ்வொரு தமிழனை பிஞ்சு போன செருப்பால செவனியா அரைஞ்ச மாதிரி இருக்குது. தன் மீது உயிரையே வைத்திருக்கிற ரசிகர்களுக்காக ஒரு ரசிகர் மன்ற காட்சியை கூட இலவசமாக காட்டாத நடிகனை பார்த்து சிஸ்டத்தை மாற்றி கஷ்டத்தை போக்க தலைவா வருக, தமிழ்நாட்டின் தலையெழுத்தே தலைவா உன் கையெழுத்தில் என்றெல்லாம் சொல்வது தமிழ்நாட்டு ரசிகர்களின் அறியாமையை அல்லவா படம் பிடித்து காட்டுகிறது. புஷியானந்த் அதை ஒருத்தனை போட்டோ எடுக்க வைக்கிறாரு, பாத்துங்க, லைக் பண்றான். விஜய் அதை பாக்குறாரு, நமக்காக உழைச்சிட்டு கீழே படுத்துக்கிறாங்க. அண்ணா நாளையிலிருந்து ஏற்கனவே இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. ஒரு ரசிகர் மன்றத்தில இருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. மண்டத்துக்குள்ள இருக்கவங்களே அவங்க பொண்டாட்டியே கூட்டு வந்து தாலியை கட்டிட்டு அந்த 2 கிராம் நகையை வாங்கிட்டு போவாங்க. அப்பயே டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ நல்லவனா இருக்கலாம், ஆனா அவர் பின்னாடி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பாக்கணும்ல. அதை நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க? மாவுலஸ். நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன், தயவு செய்து இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நடிகருக்கு பின்னாலும் நீங்கள் தயவு செய்து சென்று விடாதீர்கள் என்றுதான் நான் மேடைதோறும் முழங்கி இருக்கிறேன். இங்கு இருப்பவர்கள் யாரும் ஒருவரிடம் பணம் வாங்காமல் தான் பதவிகளை வழங்கினார்கள். இப்ப எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எங்களை உள்ள வைக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாரும் புது ஆளை கொண்டாந்து போட்டு அவங்க கிட்ட எவ்வளவு வாங்கினா என்ன பண்ணான்னு தெரியல. பணம் கொடுத்திருக்கேன், பணம் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னவங்க திமுக இருந்தவங்களா? இல்ல தாவேக்கா நிர்வாகிகள் தானே வந்து பேசினாங்க. அப்ப அந்த நிர்வாகிகள் எல்லாம் கட்சியை விட்டு நீக்கிட்டீங்களா? அந்த குற்றச்சாட்டு பொய்னா அந்த நிர்வாகிகளை பூரா நீக்கி இருக்கணும்ல, ஏன் நீக்கல? விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து அவங்களுடைய உறுப்பினர் அட்டையோட வந்து அவங்க இந்த போட்டோவுக்கு இந்த அக்கவுண்ட்ல இந்த நபர்கிட்ட 5000 ரூபாய் என்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இல்ல, புசியானது விஜயம் சேர்ந்து தொடர்ல ஏமாத்துறாங்க. விஜயும் சேர்ந்து தாங்க ஏமாத்துறாரு. இவங்க எல்லாம் தான் நம்புறாங்க. ஜாதி அடிப்படையில எஸ்சிக்கு போட மாட்டாங்க, 2 மட்டும் தான் போடுவோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணி பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்க போஸ்டிங் கூட பண்ணும்போது, அப்ப நாங்க வயசுக்கு இவ்வளவு பண்ணிருக்கோம். நாங்க கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு, 1 வருஷமா வந்து எல்லாமே போராடி இருக்கோம். ஆனா எங்களை உள்ளே விடுறது கிடையாது. இந்த பிரச்சனை எல்லா ஊர்லயுமே இருக்கு. மெயினா ஜாதி மென்ஷன் பண்றாங்க, இன்னொன்னு பணம். இது 2 தான் முக்கியத்துவமா இருக்கு. எங்க கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு. உங்க வீடியோ கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், எல்லாமே எங்கிட்ட இருக்கு. Before concluding my speech, few words from William Blake. Men may come, men may go, but I go on forever.
பாரதியாரா பாரதி ராஜாவா அவரே கன்ஃபியூஸ். இலங்கை ராணுவம் அப்பாவி தமிழ் மீனவர்களை கொன்னுகிட்டு இருக்காங்க. அந்த மேடையில இத போய் பேசணுமா? ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன். A few moments later. காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. சிம்பிளி வேர் இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.